ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய கதையில் ஒரு உப்பு வியாபாரி நேர்மையினால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி உயர்ந்தாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான குட்டி கிராமத்தில் மச்சுவாலுங்கிற ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் இரவு பகல்னு பார்க்காம ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு அழகான குழந்தையும் ஒரு அன்பான மனைவியும் இருந்தாங்க. இவ்வளவுதான் நேர்மையான குணமும் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வறுமையில தான் போயிட்டு இருந்துச்சு. மச்சுவால் அவருடைய கழுதையினுடைய உதவியினால தான் நகரத்தில் இருக்கிற சந்தைக்கு அவருடைய உப்பெல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு மறுபடியும் வீடு திரும்பி வருவார். அப்படிப்பட்ட மஜ்வாலுடைய கிராமத்தில் ஒரு சிறுத்தை ரொம்ப நாளாக அந்த மக்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த கிராம மக்கள் சாயந்தரத்துக்கு மேலே அவங்க வீட்டில் இருந்து வெளியே வர்றதை நிறுத்திட்டாங்க. இரவு நேரத்தை நெருங்க மக்கள் எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. அதனால் மஜ்வாலும் இரவு பொழுது சாயறதுக்குள்ளே அவர் கழுதையோடைய வீடு திரும்பி வந்துடுவார். அதே போல் அன்னைக்கும் மஜ்வாலும் அவருடைய கழுதையும் பொழுது சாயிற நேரத்தில் வீடு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு விசேஷ நாளுங்கிறதுனால அவருடைய உப்பு வியாபாரம் நல்லாவே நடந்துச்சு. மஜ்வால் வழக்கம் போல் அவருடைய கழுதையை வீட்டு வாசலிட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே அவர் குடும்பத்தோடு போய் தொங்கிட்டார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையினால் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான இடியினால் மஜ்வால் திடுக்கிட்டு எழுந்தார். வெளியே பார்த்தா பயங்கரமான மழை. மஜ்வால் வெளியே அவருடைய கழுதை மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்குமேன்ற பதட்டத்தோட வெளியே வந்து பார்த்தாரு. ஆனால் அவர் கழுதையை கட்டிவிட்டு அந்த கயிறு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கழுதையை காணும். ரொம்ப பயந்து போய் ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பித்தார். கையில் ஒரு விளக்கோட ஊருடைய முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் சுற்றி அவர் கழுதை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்னொரு பக்கம் அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சிறுத்தையும் ஊருக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. ஊருக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு சின்ன குடிசைக்குள்ளே அந்த சிறுத்தை புகுந்து அது பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மஜ்வால் கழுதையை தேடிக்கிட்டே அந்த குடிசைக்குள்ளே வந்து பார்த்தாரு. இருட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த சிறுத்தை அவர் கண்ணுக்கு கழுதை மாதிரி தெரிய அவர் தான் கழுதை தான் அங்கே தூங்குதுன்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடாரு. அதோடு நிறுத்தாமல் அந்த சிறுத்தையுடைய மேலே ஏறி உட்காந்து நல்லா தலையிலேயே நங்கு நங்குன்னு குத்த ஆரம்பிச்சிட்டாரு. அறிவு கெட்ட கழுதையே எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு திட்டி ஒரு பெரிய கயிறை எடுத்து அந்த சிறுத்தையுடைய கழுத்தில் இறுக்கமாக கட்டிட்டாரு. அந்த கும்புன்ற இருட்டில் அந்த சிறுத்தை உண்மையிலேயே கழுத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. சிறுத்தையுடைய கழுத்தில் கைத்தை கட்டி அதை தரன்னு அவருடைய வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து வீட்டு வாசலில் கட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஒருத்தராக அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. அப்படியே மஜ்வால் வீட்டு பக்கம் வந்து பார்த்தா ரொம்ப நாளாக இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சிறுத்தை மஜ்வாலுடைய வீட்டு வாசலில் கட்டப்பட்டிருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. என்னது, சிறுத்தையை மஜ்வால் பிடிச்சிட்டு வந்து அவனுடைய வீட்டு வாசல்லையே கட்டியிருக்கானா? இவ்வளவு வீரனா நம்ம மஜ்வால் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி எழுந்து வந்து பார்த்த மஜ்வால் தான் வீட்டு வாசலில் சிறுத்தையை பார்த்த உடனே அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாரும் மஜ்வாலை ஆஹா ஓஹோன்னு புகழ மஜ்வால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டாரு. இன்னொரு பக்கம் இது காட்டு தீயா பரவி அந்த ஊருடைய மன்னர் காதில் போய் விழுந்துருச்சு. ரொம்ப வருஷமாக ஒரு வீரமான படை தளபதியை தேடிக்கிட்டு இருந்த இந்த மன்னருக்கு மஜ்வால் தான் இதுக்கு சரியான பொருத்தம்னு நினச்சி மஜ்வாலை அழைச்சிட்டு வர சொன்னார். ஒன்றும் புரியாத மஜ்வால் மன்னர் அழைப்பை மறுக்க முடியாமல் அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே அரசரும் மஜ்வாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அரசர் ரொம்ப தடபுடலாக விருந்து உபசரித்து மஜ்வாலை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ மஜ்வால் அரசர்கிட்ட அந்த ராத்திரி நேரத்தில் தான் கழுதைன்னு நினச்சி தான் அந்த சிறுத்தை கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துட்டு வந்ததாகவும் தான் உண்மையிலேயே ரொம்ப தைரியமானவன் இல்லை அப்படிங்கிறதையும் அரசருக்கு சொல்லி புரிய வச்சான். இதை கேட்ட அரசர் மஜ்வாலுடைய நேர்மையை பாராட்டி, எனக்கு வீரமான ஒரு படை தளபதியும் இன்னொன்று நேர்மையான மந்திரியும் தேவை. நீ படை தளபதியாக இருக்க வேண்டாம், எனக்கு நேர்மையான மந்திரியாக இருன்னு சொல்லி மந்திரி பதவியை அழித்து மஜ்வாலை கௌரவிச்சார். சாதாரண உப்பு வியாபாரியாக இருந்த மஜ்வால் அவருடைய நேர்மையான குணத்தினால அந்த நாட்டுக்கே தலைமை மந்திரியாக பொறுப்பேற்றார். அதனால் நம்ம எப்போவுமே நேர்மையாக இருக்க கற்றுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.